சத்தியம் டிவியின் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். டிஜிட்டல் தகவல்களை வழங்குவதற்காக நான் கங்கா ராமச்சந்திரன். வாங்க இன்னைக்கான தகவலை பார்க்கலாம். இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் குற்ற ஆவண காப்பகம் 1953 முதல் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் நடைபெறும் கடத்தல், கொலை, கொள்ளை, பாலியல் குற்றங்கள், தற்கொலைகள் உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் தொடர்பான புள்ளி விவரங்களை இந்தியாவின் குற்றங்கள் என்ற தலைப்புல வெளியிட்டு வருது. அந்த வகையில கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனது 72வது பதிவான இந்தியாவின் குற்றங்கள் 2024 அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இதில் 2024ஆம் ஆண்டுல 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல பதிவான குற்ற சம்பவங்கள் குறித்த தகவல்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. 2024ஆம் ஆண்டில் மொத்தம் 58,85,867 அறியத்தக்க குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதில் இந்திய தண்டனை சட்டம் மற்றும் பாரதிய ஞான சஞ்சிதா சட்டத்தின் கீழே 35,44,608 வழக்குகளும், சிறப்பு மற்றும் உள்ளூர் சட்டத்தின் கீழே 23,41,259 வழக்குகளும் பதிவாகி இருக்கு. இது 2023 ஆண்டுடன் ஒப்பிடும்போது 6.0% குறைவா இருக்கு. 2023ஆம் ஆண்டுல 1,00,000 மக்களுக்கு 448.3 வழக்குகள் பதிவான நிலையில அந்த எண்ணிக்கை 2024ஆம் ஆண்டுல 418.9 குறைந்திருக்கு. இந்த புள்ளி விவரம் சாதகமானதா தோன்றினாலும் பாரதிய நியாய சஞ்சிதா சட்டத்தின் கீழே எளிய காயம் ஏற்படுத்துதல் போன்ற சில குற்றங்கள் வகைப்பாட்டில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமா இந்த குறைவு செயற்கையா ஏற்பட்டிருக்கலான்னு ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். 2024ஆம் ஆண்டுல முந்தைய ஆண்டிலிருந்து நிலுவையில் இருந்த 15,75,201 வழக்குகள், அந்த ஆண்டில் பதிவான 35,44,608 வழக்குகள் மற்றும் மீண்டும் விசாரணைக்காக திறக்கப்பட்ட 4,396 வழக்குகள் என மொத்தம் 51,24,205 வழக்குகள் புலனாய்வின் கீழ் இருந்தன. இந்த வழக்குகள்ல காவல்துறையினர் மொத்தம் 35,21,486 வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுல 25,40,668 வழக்குகள்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில குற்றப்பத்திரிகை தாக்கல் விகிதம் 72.1% இருந்ததாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் தெரிவிச்சிருக்காங்க.